இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்கான்ஸா சாரீங்க. நல்லா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபுல் ஜரியோட வரக்கூடிய ஆர்கான்ஸா சாரீ. கலர் ஷேட்ஸ் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு 4 கலர் ஷேட்ஸ் கிட்டே இருக்கும். எல்லாமே அந்த பார்டர் என்ன கலர் வருதோ பாடிக்குள்ளேயும் உங்களுக்கு அதே டோனில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாரியாக பிரித்து காமிக்கிறேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் ஜரி வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமே உங்களுக்கு ஈவனான ஜரி பார்டர் இருக்குங்க. உள்ள ஃபுல்லாகவே 2 பக்கமும் ஈவனான ஜரி பார்டர் கொடுத்து உள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க. இது ஆர்கான்ஸா ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால சிங்கிள் லேயரில் உங்களுக்கு இந்த ஜரி புட்டா போக உள்ள இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுவே இப்போ நான் 2 லேயர்ஸ் வச்சிருக்கேன். 2 லேயர்ஸ் வச்சிருக்கப்போ உங்களுக்கு துணி அளவு கூட சரியில்லை. ஸோ உங்களுக்கு வியர் பண்ணியிருக்கப்போ ஒன்றுமே தான் இருக்காது. இது ஆர்கான்ஸா ஃபேப்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு வாரணாசியிலேருந்து வருது இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வியர் பண்ணிக்கிறது ரொம்ப எலிகண்டான லுக் கிடைக்கும். இது பாருங்க பல்லு எவ்வளோ கிராண்டா இருக்குல்ல. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஹெவி ஜரியில ஃபுல் ஜரியில உங்களுக்கு நல்ல ஒரு பல்லு வந்துடுது. இது பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு பிளவுஸுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு கிராண்டான ப்ரோக்கெட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல. இது அடுத்த கலர் ஷேடுங்க. இதுலயும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 2 பக்கமும் பார்டர் வந்துடுது. அந்த பார்டர் என்ன கலரோ உள்ள கொடுத்துருக்கதும் உங்களுக்கு அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சாரியோட கலருக்கும் நல்ல வந்திருக்கு. அதுல வந்திருக்க ஃபுல் 2 பக்கமும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி பார்டர் கொடுத்து உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கிறதுல எவ்வளவு எலிகண்டா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு கிராண்டான பல்லுங்க. அந்த பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான பல்லுவுக்கும் எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்குமா ரொம்ப தின்னா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இப்போ டிரான்ஸ்பரண்டா ரொம்ப தின்னா இருக்க மெட்டீரியல் நம்ம ஜரியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபேப்ரிக்ல இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஜரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இது ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்கே இப்படி வரக்கூடியது. இது பிளவுஸ். ரீசெல்லர்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ரீசெல்லர்ஸ் வந்து இதே சாரீஸை 900ல இருந்து 1200 வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற செல்லர்ஸ் உங்களுக்கு அந்த பிரைஸ் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சாரீஸ்க்கு குரூப் சாரீஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்களா இந்த மாதிரி சாரீஸை ப்ரிஃபர் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு எலிகண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. குரூப் சாரீஸ்க்கு செட் சாரீஸ்க்கு போட்டோ ஷூட்டுக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் வந்து நல்லா எடுப்பா தெரியும் அப்படின்றதுனால நிறைய பேர் குரூப் சாரீஸ்க்கு இந்த மாதிரி சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பல்லுவோட நல்ல ஒரு கிராண்டான ப்ரோக்கெட் பிளவுஸோட வந்துருது. வியர் பண்ணினா ரொம்ப எலிகண்டா இருக்கும். முன்னாடியே இதே மாதிரியான ஒரு கிரீன் ஷேட் பார்த்துருப்போம். சாரியோட கலர் ஒன்று அப்படின்னாலுமே இப்போ அதில் வந்திருக்க உள்ள வந்திருக்க இந்த பேஸ்டல் கலர் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2 வேரியேஷன்ல கொடுத்துருப்போம். எல்லாத்துலேயுமே பல்லுவோட கலராக இருக்கட்டும், பிளவுஸோட கலராக இருக்கட்டும், பார்டரோட கலராக இருக்கட்டும் ஒன்றா இருக்கும். இந்த பாடியோட கலர் இந்த கிரீன் ஷேடோட கொஞ்சம் சாண்டல் ஷேடு சேர்ந்த மாதிரி ஒரு 2 வேரியேஷன்ஸ் இருக்கு இதில். பாருங்க எல்லாமே நல்ல ஒரு டிஷ்யூ ஆர்கான்ஸால ஒரு காட்டன் ஆர்கான்ஸால எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. ரீசெல்லர்ஸ்க்காகவே நம்ம நிறைய பீசஸ் நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு 2 பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டரோட. பட் எவ்வளவு பீசஸ் நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் இமீடியட்டாவே சேல் ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பல்லுவோட நல்ல ஒரு கிராண்டான ப்ரோக்கெட் பிளவுஸோட இருக்கு. இப்போ நம்ம ரீசெல்லர்ஸ் சப்போர்ட் பண்றதுனாலயே ரீசெல்லர்ஸ்க்கான கலெக்ஷன்ஸாவே கொண்டு வந்துட்டோம். ஆல்ரெடி ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு கிராண்டான பல்லுவோட அதுக்கேற்ற ப்ரோக்கெட் பிளவுஸோட வரதுல எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதோட சாரி இந்த பிரைஸ்லாம் நீங்க 900க்கு மேல சேல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. வீட்டில இருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய ரீசெலர்ஸ்க்காக இந்த மாதிரி நம்ம அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்க ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்காக வீடியோ, இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக வீடியோ, ஷார்ட்ஸுக்கான வீடியோன்னு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் சேல்ஸ் பண்ண முடியும்.